ஹலோ வாங்க, ஸ்ரீ சர்விகா ஃபேஷன்லேருந்து பேசுகிறோம். இப்போ வந்து நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோம். அந்த ப்ளவுஸில் வந்து கை வந்து ஒரு குட்டி பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு யூஸாக இருக்கும். இப்போ வந்து கை வந்து கட் பண்ணியிருக்கோம். அந்த கையில் வந்து ஒரு சைடு வந்து ஷார்ட்டாக இருக்கும், அது இல்லைங்களா? அந்த வந்து நான் உங்களுக்கு ஒரு ஃபீஸ் கொடுத்து அட்டாச் பண்ணுறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் அதே மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கு கரெக்டான அதை வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அதோட அளவில் நம்ம வந்து இப்போ வந்து கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கையோட முன்குழி வந்து ஆழத்தை வந்து வெட்டிக்கோங்க. இந்த நம்ம ஜாயின் கொடுக்குற கை வந்து பேக் சைட் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இது கரெக்டாக இருக்கும். முன்னாடி வந்து அது முன்னாடி அசிங்கமாக கோடு மாதிரி இழுக்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் வரும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா பின்னாடி போகிற மாதிரி கொடுத்துடணும். இப்போ பாருங்கள், கை ரெடி ஆகிடுச்சு. லைனிங் பீஸ் ரெடி பண்ணிட்டோம். இந்த லைனிங் பீஸில் வந்து நம்ம பேட்ச் ஒர்க் பண்ண போகிற மாடல் வந்து அளவு எடுத்துக்க போகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவில் தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெட்டிக்கோங்க, மார்க் பண்ணிக்கணும். ஒரு குட்டி ஒரு மீன் ஷேப் வந்து போகிற மாதிரி கொடுக்குறோம். பாருங்கள் எந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி. இது நீங்கள் கொஞ்சம் கை பண்ணும்போது கவனமாக பார்த்தா தான் அது உங்களுக்கு புரியும். இப்போ வந்து லைனிங் பீஸும் மெயின் பீஸும் வச்சு நான் வந்து குண்டூசி குத்துக்கிறாங்க. அங்கே இந்த மாதிரி பின் பண்ணும்போது நமக்கு வந்து துணி வந்து நகராமல் இருக்கும். சேம் டைம்ஸ் ஃபினிஷிங்கும் நீட்டாக வரும். இதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். உங்களுக்கு மேற்கொண்ட வீடியோஸ் எல்லாம் இந்த மாதிரி என்ன வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் வந்து நாங்கள் போடுவோம் உங்களுக்கு. இதே மாதிரி இன்னொரு கையும் இதே மாதிரி சேம் மெத்தடில் வந்து நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். இந்த saree கலர்ஸ் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு ஒரு 15 இன்ச்சஸ்க்கு வந்து நான் துணி சாரிலேருந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். saree வந்து க்ரீன் ஏலக்காய் க்ரீன் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கும் புடவை. இது மாதிரி உள்ளே திருப்பி அடிக்கும்போது குட்டி குட்டியாக அங்கங்கே தையல் மேலே படாத மாதிரி சிசர் கட் கொடுத்துடணும். சிசர் கட் கொடுத்துரும்போது அடித்து திருப்பும் போது அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும், நேர்த்தியாக இருக்கும். சேம் வேர்டு இழுத்து விட்டுக்கோங்க. எங்கெங்கே கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தால் ஊசி எதனா உள்ளே வச்சு குத்தி நம்ம வந்து ஷார்ப்பு ஷேப் வர மாதிரி பண்ணி வச்சுடுங்க. இப்போ வந்து அதை சுற்றி நான் ஓரத்தில் வந்து ஒரு தையல் அடிக்க போகிறேன். ஓரமாக தையல் அடிச்சுட்டே வந்து முடித்து எடுத்து விட்டுடணும். அப்பப்போ மிஷின் நூல் கட்டாகி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா தையல் அடித்த பிறகு எக்ஸ்ட்ராஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டர் நாச்சு எங்கெங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் குட்டி நாச்சு கொடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் அந்த saree. அந்த saree வந்து நான் வந்து கேன்வாஸ் வந்து கொடுத்து லைனிங் பீஸில் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 2 பீஸும் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ வந்து saree அதுக்கேற்ற மாதிரி அளவுகள் கட் பண்ணி வச்சுக்கணும். கீழே மட்டும் தையல் போட்டு அடித்து திருப்பிக்க போகிறோம்.
திருப்பி அடிக்கும்போது உள்ளே ஒரு தையல் போட்டு திருப்பி அடிச்சுக்கோங்க. அப்போ தான் எட்ஜில் வந்து பார்க்குறதுக்கு நீட்னஸாக நமக்கு கொடுக்கும். எக்ஸ்ட்ரா வந்து இதுலேயும் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அந்த சாரீ கலர்லேயே த்ரெட்ஸ் வந்து எடுத்துகிட்டு ஒரு 4 எடுத்துக்கோங்க. 4 எடுத்துக்க போகிறேன். 4 எடுத்துகிட்டு அது சென்டர் மார்க் பண்ணிடணும். ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதுலேயும் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரைட் கோடு போட போகிறேன். நமக்கு வந்து இது திருப்பும் போது கோடுக்குன்னா நகத்தில் பண்ணோன்னா கை வரைக்கும் இல்லைங்களா, அதுக்காக அந்த பாபினை வச்சு நம்ம வந்து அழுத்தி ப்ரெஸ் பண்ணோன்னா கோடு விழுந்துடும். அதனால் நமக்கு நகம் வலியும் இருக்காது. பாபின் வந்து 4 இடத்துல நூல் எடுத்துகிட்டு ஒரு இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு இன்ச்சு மார்க் பண்ணும்போது அந்த த்ரெட்டு அது வந்து அதுக்கு மேலே நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு தையல் போட போகிறேன். இந்த மாதிரி பண்ணுங்க. ஒரு இன்ச்சு அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் நடுவில். ஏன்னா அது 2 பக்கமும் நமக்கு வந்து சேம் லுக்கு கிடைக்கும். ஒரு குட்டியாக ஒரு பெண்டு கொடுத்துட்டு கீழே இறக்கி வந்துடணும். அதே மாதிரி ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிடணும். க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். Editing. or 11 முறை நம்ம வந்து தையல் போட வேண்டியதாக வரும். இந்த மாதிரி திக்னஸாக போடும்போது நமக்கு வந்து எம்ப்ராய்டரிங் கொடுத்த மாதிரி ஒரு லுக்கு கிடைக்கும். இப்போது இந்த நடுவில் வந்து எல்லாத்துக்கும் நான் ஒரு பீட் வந்து கொடுக்க போகிறேன். இந்த பீட் வந்து கொடுக்கும்போது நம்ம எக்ஸ்ட்ரா லுக்காக இருக்கும். சாரியில் வந்து காப்பர் கலரில் வந்து புட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் பீட் வந்து காப்பர் கலரில் கொடுக்குறேன் சென்டரில். நம்ம வந்து ப்ளவுஸில் எல்லாம் அட்டாச் பண்ண பிறகு நம்ம இந்த பீடெல்லாம் கொடுத்தோன்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வராது. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பீடெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அட்டாச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். பீட்ஸ் வந்து நம்ம உள்ளே தைச்சி எடுக்கும்போது நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து பைப்பிங் கொடுக்கறதுக்காக நான் வந்து கிராஸ் பீஸ் வெட்டிக்கிறேன் துணியில். கிராஸ் பீஸ் எல்லாம் ஒன்று கிராஸாக வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு ஒரு பக்கம் வந்து மடித்து அடிச்சுக்கணும் ஃபுல்லாகவே. நம்ம வந்து பைப்பிங் கைக்கு கழுத்துக்கு அதுக்கெல்லாம் கொடுக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி தேவைப்படும். எக்ஸ்ட்ரா லென்த்தே எடுத்து வச்சுக்கோங்க நீங்களும். நூல் கட் ஆகிட்டே இருக்குது. சாரி மிஸ் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுக்காம கிராஸில் தான் நம்ம வந்து கிராஸ் பீஸும் நம்ம அடிச்சுக்கணும். ஸ்ட்ரைட்டாக கொடுத்தோன்னா நம்ம வந்து மடித்து அடிக்கும்போது ஒரே இடத்துல உருண்டையாக நிற்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கிறதுனா நம்ம இந்த கிராஸ் பீஸும் கிராஸாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஒரு பக்கம் ஓர் அடித்தாச்சு ஃபுல்லாகவே.
இப்போ வந்து கையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பைப்பிங் கொடுக்க போகிறோம். பைப்பிங்கை வந்து ஃபஸ்ட்டு அடித்து திருப்பிட்டோம் இல்லைங்களா, அடித்து திருப்பினதுக்கப்புறமா கீழ்ப்பக்கமாக வச்சிடணும் பைப்பிங் பீஸ் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அடித்து திருப்பும் போது நம்ம வந்து த்ரெட் பைப்பிங்கோட லுக் கிடைக்கும். பாருங்கள், நம்ம அப்படியே அடித்து திருப்பினோம்னா அந்த ஃபீல் நல்லா இருக்காது. அடித்து திருப்பினதுக்கப்புறமா அதுக்கு நம்ம பைப்பிங் கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள், சூப்பராக வரும். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண ரெடியாக வச்சுருந்தோம் இல்லைங்களா, சாரியோட பீஸ் வந்து அது வந்து இதில் ஃபஸ்ட்டில் வந்து கையில் கொடுத்துட்டு அது கரெக்டான ஷேப்பில் வந்து பின் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணிடணும். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த கையோட ஒர்க்கு. நீங்கள் இதே மாதிரி ரெடி பண்ணுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து ஜாயின் பண்ணுறேன், லைனிங் பீஸும் மெயின் பீஸும் ஜாயின் பண்ணுறோம். ஏற்கனவே நம்ம வந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, மெயின் பீஸ் வந்து லைன் பீஸ் அதுக்கு மேலே வச்சு கையில் நல்லா தேய்ச்சி, இல்லைன்னா நீங்கள் அயன் பாக்ஸு பக்கத்தில் இருந்ததுன்னா அதையும் அயன் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ஒர்க் நல்லா வரும், பொட்டிக் ஸ்டைல்லையும் இருக்கும் உங்களுக்கு. எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு நம்ம எங்கெங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் நாச்சஸ் எப்போவுமே கொடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அளவு மாறாமல் இருக்கும், கரெக்டாகவும் வரும். ஓகேங்களா? புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல வீடியோ, ஏன்னா நான் ரொம்ப பொறுமையாக போட்டுட்ருக்கேன். கீழேருந்து மார்க் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு 1/2 இன்ச்சு ஸ்ட்ரைட்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வளைச்சி திருப்புங்க. அப்போ வந்து ஷேப் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ப்ளவுஸில். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஷேப் தான் வராது. நம்ம எது வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் அடிச்சுட்டு ஊசி உள்ளே விட்டு மேலே தூக்கிட்டு வெளியில் எடுக்கும்போது அது வந்து கரெக்டாக வரும். 2 தையல் போடுற மாதிரி இருக்கும். அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும் உங்களுக்கு. ரெண்டு சைடு அதே மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த ஷேப் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், அழகாக சூப்பராக கச்சிதமாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் பண்ணால் உங்களுக்கும் வரும். இப்போ வந்து பட்டி ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா, பட்டி எந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் ஈஸி மெத்தடில் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். போன வீடியோவில் நான் சொன்ன பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு அது இப்போது நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது பார்க்கலாம், தெரிஞ்சுக்கோங்க. பட்டி வைக்கும்போது ஃப்ரண்ட் பக்கம் வந்து ஒரு லைனிங் பீஸும் மெயின் பீஸும் வச்சுடுங்க. பின் பக்கம் வந்து ஒரு லைனிங் பீஸ் வச்சுடுங்க. நடுவில் போகும்போது உள்ளே ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நம்ம அங்கே தையல் போட்ட மாதிரி எல்லாம் இருக்காது. உள்ளே வந்து அந்த பிசுரெல்லாம் உள் பக்கமாக போயிடும். 2 பக்கம் அடித்து திருப்பிட்டு மேலே ஒரு ப்ரெஸ் தையல் போட்டுக்கோங்க. அப்படி போகும்போது பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். கீழே வந்து இந்த துணி வந்து கொஞ்சம் பறக்கிற மாதிரி இருக்குது, அதனால் கீழும் பறக்கமாக இருக்கிறதுக்காக இன்னொரு தையல் நான் போட்டு வச்சுக்கிறேன். இதே மாதிரி 2 பக்கமும் ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இது வந்து பொறுமையாக நிதானமாக பண்ணணும். ஏன்னா அப்புறமா கச்சா முச்சாமல் ஆயிடுச்சுன்னா தையல் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். கொஞ்சம் கவனமாக போடணும். ஏன்னா அதில் கொஞ்சம் ஷேப்பு பெண்டு இதெல்லாம் வரும். இழுக்காமல் பண்ணணும் தையல் வந்து போடும்போது. நீங்கள் இழுத்தீங்கன்னா ஒரு பக்கம் லூஸ் கொடுக்கும், ஒரு பக்கம் டைட் கொடுக்கும்.
கீழே இருக்கிற துணி வந்து மேலே தூக்கணும், இல்லைன்னா உள்ளே போயிடுச்சுன்னா ஷேப் வந்து அமுங்கின மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ராஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஸ்ட்ரைட் கட் வர மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பேக் பீஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ வந்து பேக் பீஸ் ரெடி பண்ண போகிறோம். பேக் பீஸில் மெயின் பீஸ் வச்சுட்டு லைனிங் பீஸ் வந்து வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நம்ம கையில் தேய்க்கிறத விட அயன் பண்ணி தேய்ச்சிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த துணி கொஞ்சம் நகர்ந்து போகுது, அதனால் நான் அங்கங்கே பின் பண்ணி வச்சுக்கிறேன். எல்லா துணிக்கும் பண்ண மாட்டேன். காட்டன் பீஸுக்கெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் நகர்ற மாதிரி, நம்ம சொல்கிற பேச்சு துணி கேட்காம இருக்கும், அந்த மாதிரி துணிங்களுக்கு தான் நான் பின் பண்ணி வச்சுப்பேன். இது நீங்களும் அது மாதிரி பண்ணுங்கள். சைட் ஃபுல்லாக ஜாயின் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து கட் பண்ணிவிட்டு நெக் பீஸ்லலாம் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. நான் நெக்கில் வந்து ஒரு குட்டியாக ஒரு ஃப்ளவர் பெட்டல் மாதிரி பண்ணியிருக்கேன். பேக் நெக் டிசைன்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், புரியும். நான் ரொம்ப மெல்லமாக போட்டிருக்கேன். கீழே வந்து கொஞ்சோண்டு மடித்து நகத்தில் இல்லைன்னா நம்ம பாபினில் வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 இன்ச்சு தேய்ச்சி வச்சு மடித்து வச்சுட்டு தையல் அடிங்க. ஈவனாக ஒரே மாதிரி வரும் உங்களுக்கு. இதிலே ஒரு 2-3 டைப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு துணிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கீழே வந்து அடித்து திருப்பிக்கலாம், இல்லை மடித்து அடிச்சுக்கலாம், இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து ஜாயின் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 4 இன்ச்சு நான் வந்து அளவெடுக்கிறேன். சில பேர் வந்து இதில் பாதி அதில் பாதி அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணுறதை விட நம்ம வந்து ஒவ்வொரு ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்ச்சஸில் வச்சு நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கலாம். கரெக்டாக வரும். இதில் வந்து டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரோம். இப்போ வந்து ஷோல்டரை வந்து ஜாயின் கொடுக்குறேன். இப்போ நான் முன்னாடி வந்து பீஸ் வந்து பட்டி வந்து மடித்து அடிக்கல. இப்போ பேக்கோட அளவு பார்த்து நான் மெஷர் பண்ணி அதோட மார்க் பண்ணிவிட்டு நாச் கொடுத்து அதுக்கப்புறமா தான் நான் வந்து மடித்து அடிக்க போகிறேன். இப்படி பண்ணும்போது புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சுலபமாகவும் இருக்கும். நமக்கும் ப்ளவுஸ் நிறைய தைக்கணும், ஒர்க் பண்ணணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு வரும். பார்த்திங்களா? இப்போ வந்து ஃப்ரண்ட் எல்லாமே ஒன்றா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கும் மெஷர்மெண்ட் பார்த்துட்டு இப்போ வந்து மடித்து அடிக்க போகிறேன். இங்கே 3 இருக்குது, இங்கே 3.25 இருக்குது. ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம மார்க் பண்ண இடத்துல தையல் அடிச்சுட்டே வரணும். தையல் அடித்த பிறகு கொக்கி பட்டி ஐப்பட்டி ரெண்டுமே நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கணும். இதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. கொக்கி பட்டி இப்போது ஃபஸ்ட்டு வந்து தைக்க போகிறோம். இது வந்து ஒரு 1.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி துணி எடுத்துக்கணும். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மடித்து அடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ப்ரெஸ் தையல் போட்டுடணும். தையல் அடித்த பிறகு என்ன அளவு இருக்கோ அது 1/4 இன்ச்சு உள்ளே மடிச்சுட்டு வெளிப்பக்கமாக இந்த மாதிரி ரஃப் தையல் கொடுத்துட்டு திருப்பி அடித்து வச்சுக்கணும். இப்போ வந்து ஐப்பட்டி ரெடி பண்ணி போகிறோம். ஐப்பட்டி வந்து நான் மெயின் பீஸ் துணியில் மிச்சம் தான் பண்ண போகிறேன். ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு நான் எடுத்திருக்க துணி இதுக்கு வந்து
தையல் அடித்து அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு தையலை நம்ம ஒட்டி வச்சு அடிச்சுக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் வந்து அடிச்சுக்கணும். ஏன்னா அந்த கேப்பில் தான் நம்ம வந்து ஐப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து 2 துணியும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டோம். கரெக்டாக வருதுருக்கு. இதுக்கப்புறமா நம்ம வந்து கிராஸ் பீஸ் ரெடி பண்ணி வச்சதில் வந்து பைப்பிங் அடிக்க போகிறோம். பைப்பிங் அடிக்கிறதுல கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யணும். துணி லூஸ் விட்டு அடிக்கக்கூடாது, ரொம்ப இழுத்தும் அடிக்கக்கூடாது. அங்கங்கே வந்து நம்ம வந்து பைப்பிங் பீஸ் வந்து லைட்டாக கொஞ்சம் இழுத்து அடித்தா தான் அது கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ரொம்ப இழுக்கக்கூடாது, லைட்டாக இழுக்கணும். இப்போ வந்து அந்த ஃப்ளவர் பெட்டல் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு குட்டியாக ஒரு மடிப்பு கொடுக்க போகிறோம். ஏன்னா அதை திருப்பி அடிக்கும்போது நமக்கு அந்த ஷார்ப்னஸ் வந்து கிடைக்கும். அதுக்காக மடித்து அடிச்சுக்கிறோம். லைட்டாக கொஞ்சம் எடுத்துக்கோங்க நீங்கள் பைப்பிங் கொடுக்கும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பீஸர்லாம் கட் பண்ணுறேன். நடுவில் இதுக்கெல்லாம் நாச்சஸ் கொடுக்கக்கூடாது. ஹெம்மிங் பண்ணுற மாதிரி ப்ளவுஸுக்கு தான் நம்ம வந்து நாச்சஸ் கொடுக்கணும். இப்போ இதை மடித்து அடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அங்கே மட்டும் ஒரு சின்ன கட் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா நான் வந்து அழகாக பைப்பிங் கொடுக்க போகிறேன். பைப்பிங் கொடுக்கும்போது அந்த ஸ்டிச் வந்து மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் அது 2 கலருக்கும் நடுவில் வர மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அதுக்கு கொஞ்சம் பொறுமையாகவும் கவனமாகவும் செய்யணும். சென்டரில் வரும்போது அந்த ஷார்ப்பு வர மாதிரி கொஞ்சம் நிதானமாக செய்யணும். ஓகே, ஓகே வந்துடுச்சு. இப்போ நம்ம முக்கால்வாசி ப்ளவுஸ் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம இது பைப்பிங் முடிச்சுட்டு நெக்கோட ஃபினிஷிங் முடிச்சிச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது எப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவனமாக பாருங்கள். உங்களுக்கு இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோனா லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கிடைக்கும். கை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணி வச்சோம் இல்லைங்களா பேட்ச் ஒர்க்கு, அதில் சென்டர் பார்க்கணும். சென்டர் பார்த்துட்டு அந்த சென்டர் மேலே கரெக்டாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா அது எந்த இடத்துல கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் நமக்கு வந்து சென்டர் வந்து கரெக்டாக வரணும். அங்கேருந்து வந்தால் பிரச்சனை இருக்காது. ஓகே, கரெக்டாக சென்டர் நாச் மேட்ச் ஆகிடுச்சு. 2 தையல் அடிச்சுக்கோங்க, பிரிஞ்சு வராமல் இருக்கும். தையல் கையும் உடம்பும் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் நிதானமாக பண்ணணும். மேலே துணிக்கு இழுக்கக்கூடாது, கீழே துணி இழுக்கக்கூடாது, ரெண்டுமே லூஸும் விடக்கூடாது, ரெண்டுமே ஒரே மாதிரி வரணும். இப்போ கை எப்படி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு கையும் சென்டர்லேருந்து போயிட்டு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி பிடிச்சி அடிக்கணும். ஓகே, இதில் ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, சொல்கிறோம். ஓகே, இப்போ வந்து கை முடிஞ்சிச்சு. நமக்கு இடுப்பு சுற்றளவு வந்து 30 வந்தது. 30 வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணோன்னா 7.5 வரும். 7.5 வந்து 1/2 இன்ச்சு கூட்டிகிட்டு பேக்கில் வந்து ஒரு 8 இன்ச்சு வைக்கிறோம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து 7.5 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு 7 இன்ச்சு வைக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஃபிட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக வரும். பேக்கில் வந்து 8, ஃப்ரண்ட்டில் வந்து 7. இப்போ நமக்கு டோட்டல் வந்து 30 வரணும். தையல் ஃபுல்லாக அடிக்காமல் கொஞ்சோண்டு கீழே வரைக்கும் அடிச்சுக்கோங்க. 2 பக்கமும் ஃபுல்லாக அடிச்சுட்டு நமக்கு வந்து முன்ன பின்னே வந்துச்சுன்னா நமக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வராது. ஸோ அதனால் வந்து குட்டி குட்டியாக கீழே வரைக்கும் வந்து
தையல் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அளவு பார்த்துட்டு கரெக்டாக இருக்குன்னா அதுக்கு மேலே நம்ம ஸ்ட்ரைட்டாக அடிச்சிடலாம். ஓகே, எனக்கு வந்து 31 வந்திருக்கு. நமக்கு தேவையானது 30 தான். ஸோ அதனால் கொஞ்சம் 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி அடித்து நான் அடிச்சுக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம வந்து மார்பு சுற்றளவு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதே இடத்துல நம்ம வச்சு கை பிடிச்சிக்கிட்டு மார்க் பண்ணணும். கை வந்து எனக்கு 5.5 வந்திருக்கு கை சுற்றளவு. ஓகே, நம்ம ஒரு 3 தையல் போட்டு லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணி போட்ட பிறகு நம்ம வந்து எக்ஸ்ட்ராஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். முன்னாடியே கட் பண்ணோன்னா சரியாக வராது நிறைய பேருக்கு. ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் லாஸ்ட்டாகவே தையல் எல்லாம் அடித்த பிறகு கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். உள்ளே ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், வெளியில் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். கடையில் தைக்கிற ப்ளவுஸ் தர ஒரு லுக் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கை இந்த பக்கமும் 530 கையோட லூஸ். ஓகே, நான் ஒரு 3 தையல் போட்டு ஓவர்லாக் பண்ணி வச்சுட்டேன். இப்போ கை எப்படி இருக்குது, ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ப்ளவுஸுக்கு வந்து நாட் அடித்து திருப்பிக்க போகிறேன். நாட் மடிக்கும் போது நான் வந்து எப்போவுமே நான் சிங்கிள் ஃபுட் வச்சு தான் நான் பண்ணுவேன். இந்த ரோப் வச்சுட்டு மடித்து நிற்கும் போது ரோ ஃபுல்லாகவே ஒரே சைஸில் ஒரே நீட்டில் வரும். நீங்கள் கவனமாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஒரு பொட்டிக் ஸ்டைலில் ப்ளவுஸ் எல்லாம் கொடுக்கணும்னா இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அதுக்கப்புறமா அந்த ரோப் வந்து எடுத்துட்டு ஒரு ஊசி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ராஸை தான் கட் பண்ணிக்கணும். ஒரு ஊசி எடுத்துகிட்டு உள்ளே குத்திட்டு திருப்பி போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கணும். மொத்தமாக இழுத்தோன்னா நமக்கு வந்து சிக்காயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்தோன்னா சீக்கிரமாக வந்துடும். ஓகே, இந்த ரோப் பாருங்கள் எவ்வளோ அழகாக மெலிசாக இருக்குன்னு. இப்போ பழைய மாதிரி ஃபுட்டர் எடுத்து பழைய ஃபுட்டரே போட்டுக்க போகிறேன். நம்ம நெக்குக்கு கைக்கு பைப்பிங் கொடுத்ததால் நான் பின்னாடி ரோப் அடித்து திருப்புறதுக்கும் நான் பைப்பிங் கொடுக்குறேன் கீழே வந்து. அப்போ தான் எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இன்ஸ்டா ஐடி இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்களும். இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்துருங்க ரோப்புக்கும் நீங்கள். பாருங்கள் ரோப் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. நம்ம இந்த ரோப் வந்து மார்க் பண்ணும்போது 2 இன்ச்சு தள்ளி நம்ம மார்க் பண்ணிட்டு ரோப் அடிச்சுக்கணும். இப்போ வந்து ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ப்ளவுஸ். நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.